Example 1.4 let a equal to 3, 4, 7, 8 and b equal 1, 7, 10 which of the following sets are relation from a to b அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா a to b அதை நம்ம கிராஸ் பண்ணி எடுத்துக்கிற வேல்யூ வந்து ஃபாலோவிங் செட்ஸ், அதாவது கீழே இருக்க r1 r2 r3 எல்லாமே வந்து ரிலேஷனா a to bக்கு ரிலேஷனா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம 3 சப்டிவிஷன் கொடுத்துட்டாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இப்போ பார்த்துடலாம். r1 என்ன கொடுத்துருக்காங்க 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம a cross b கண்டுபிடிச்சிக்கலாம். கணக்கு எடுத்து எழுதிடலாம். a என்ன கொடுத்துருக்காங்க 3, 4, 7, 8 க்ளோஸ் பண்ணிக்கலாம். b என்ன கொடுத்துருக்காங்க 1, 7, 10. இப்போது a cross b நான் என்ன சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு எலிமெண்ட், அதாவது ஏ தானே ஃபஸ்ட் இருக்குது, ஏல இருக்க ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டோட பியில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் சேர்த்து எழுதிக்கணும். சரியா? அப்போது ஃபஸ்ட் எலிமெண்ட்னா இருக்குது 3. இப்போது 3, 1. அடுத்தது 3, 7. அடுத்தது 3, 10. அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் 4, 1, 4, 7, 4, 10. தேர்ட் எலிமெண்ட் 7, 7, 1, 7, 7, 7, 10. அடுத்தது ஃபோர்த் எலிமெண்ட்ஸ் 8, 1, 8, 7, 8, 10. ஓகேங்களா? இதை க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு செட்ஸ் ஆஃபாக. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு r1 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அது எல்லா வேல்யூமே நம்மளுக்கு a cross bயில் இருக்கா, அதில் இருக்க எல்லா பேரும் இதில் இருக்கான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது 3, 7. இந்த 3, 7 a cross bயில் இருக்கா, இருக்குது. அடுத்தது 4, 7 இருக்கா, இருக்குது. அடுத்து 7, 10 இருக்கா, இருக்குது. அடுத்து 8, 1 இருக்குது. இப்போ இதில் இருக்க எல்லா வேல்யூமே இருக்குது. அதை நம்ம இப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா r1ல் இருக்க எல்லா வேல்யூ இதில் இருக்கிறதுனால அப்போது r1 ஒரு சப்செட் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எழுதிடலாம். எதுக்கு a cross b இப்படி எழுதிக்கலாமா இதை? அப்படி இல்லைன்னா இன்னும் இதை டீட்டெயிலாக எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி எழுதிக்கலாம், ஒவ்வொரு பேரா எடுத்து எழுதி சொல்லலாம். அதாவது எப்படி சொல்லலாம்னா ஃபஸ்ட் இருக்க வேல்யூ 3, 7 belong to எதுக்கு r1ல இருக்குது அண்ட் 3, 7 belong to a cross b, a cross bலேயும் இருக்குது. நெக்ஸ்ட் செகண்டு 4, 7 belong to r1, 4, 7 belong to r1ல இருக்குது அண்ட் 4, 7 belong to a cross b அதுலேயும் இருக்குது, a cross bலேயும் இருக்குது. தேர்டு 7, 10 belong to r1, 7, 10 belongs to a cross b. 8, 1 belongs to r1 and 8, 1 belongs to 8 cross b. ஓகேவா? a cross b அவ்வளோதான். இந்த அளவுக்கு இது மாதிரி எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது r1ல் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே a cross bயில் இருக்கிறதுனால நம்ம therefore எப்படி எழுதிடலாம், r1 therefore r1 is a relation from a r1 is a relation from a to b இப்படி எழுதிடலாமா? therefore இந்த ப்ராப்ளம் சால்வ். அதாவது r1ல் இருக்க எல்லா வேல்யூமே a cross bயில் இருக்கணும். இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி r1 சப்செட் ஆர் ஈக்குவல் a cross b அதில் இருக்குது அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா ஒவ்வொரு வேல்யூஸை எடுத்து இந்த மாதிரி எழுதிட்டு எல்லா வேல்யூஸுமே அதில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு r1 இஸ் ரிலேஷன் ஃப்ரம் a to b அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். செகண்ட் சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க 3, 1, 4, 12.
இப்போ பார்த்தீங்கன்னா 3,1 இருக்குது, 4,12 இல்லை, பாருங்கள் இல்லை. அப்போது 4,12 இஸ் நாட், இதில் A cross Bல இல்லை. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 4,12 belong to R2. R2ல இருக்குது, பட் எதில் இல்லை? A cross Bல இல்லை. அது எப்படி எழுதிக்கலாம்? 4,12 not belongs to A cross B எழுதிடலாமா? ஸோ therefore R2 is a not relation. ஓகேங்களா? It's not a relation from A to B. So R2 is a not a relation from A to B. அது வந்து R2 A cross Bக்கு or A to Bக்கு relation கிடையாது. Then third subdivision R3 என்ன சொல்லியிருக்காங்க? 3,7 4,10 7,7 7,8 8,11 8,7 8,10. இப்போது R3ல இருக்கிற வேல்யூஸ் A cross Bல எல்லாமே இருக்கான்னு பார்ப்போம், ஏதாச்சும் இல்லையானும் பார்ப்போம். பாருங்கள், 8,11 7,8 ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே 7,8ம் A cross Bல இல்லை, 8,11ம் A cross Bல இல்லை. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 7,8 and 8,11 நாட் A cross Bல இல்லை. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா, இது வந்து பிலாங் டு R3, R3ல இருக்குது, அண்ட் 7,8 and 8,11 not belong to A cross B. So therefore R3 is not a relation, not a relation from A to B. That's all.